டேலியை இஷ்டப்பட்டு படிங்க, சந்தோஷமாக இருங்க. சரி வாங்க, இப்போ நான் வந்து உங்களை டேலியில் வந்து கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வெப்சைட்டில் போய் லேப்டாப்பில் வந்து டேலி ப்ரைம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வரும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் டேலின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். லோட் ஆகுது, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு ரிக்கி எஜுகேஷன் மோடுன்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க. அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அந்த கம்பெனி இப்போ எஸ்டி கலர்ஸ் கண்ட்ரோல் இல்லை இந்த மாதிரி கம்பெனி நேம்லாம் உங்களுக்கு இருக்கும். சரி, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பாருங்க. இன்னும் இல்லை, ஆல்ட் கே கொடுங்க. நீங்கள் ஆல்ட் கே கொடுங்க. ஆல்ட் கே கொடுத்தா இந்த மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் க்ரியேட்னு சொல்லி ஒரு இருக்கும், அதை வந்து நீங்கள் என்டர் கொடுத்துட்டு இப்போ வந்து சேகர் அப்படின்னு போடுங்க. சேகர்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அந்த பேரை டைப் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்தா சேவ் ஆயிரும். க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி ஜிஎஸ்டி மெட்டீரியல் காஸ்ட்டு அதெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் வந்து பிகினர்ஸ் தானே இப்போ கற்றுக்க போகிறதுனால ஜிஎஸ்டி வந்து நோன் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கும் கூட்ஸ் சர்வீஸ் அண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு என்ஓ நோன்னு வச்சிட்டிங்கன்னா கேன்சல். அப்புறம் நீங்கள் என்டர் வச்சுட்டு இப்போ பாருங்கள் சேகரன் சொல்லி கம்பெனி இருக்கும். அது கீழே சந்துருன்னு இருக்குல்ல, அது வந்து ஓல்டு கம்பெனி. நான் ஏற்கனவே வந்து க்ரியேட் பண்ண பேர் அது. இப்போ சேகரனுங்கிறது புது கம்பெனி, கரண்ட் அக்கௌண்ட் அது. ஓகேவா? சரி, இப்போதைக்கு அவ்வளோதான். இந்த டேலியில் வந்து பேர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு, நான் கம்பெனி பேர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. இதை வீட்டில் ஒரு அளவுக்கு 2 வாட்டி வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.